ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்றைக்கான ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி. இந்த ரெசிபிக்கு ஒரு டம்ளர் பிரியாணி அரிசியை கழுவி 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுடுங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்து 4 கிராம்பு, 4 பட்டைத்துண்டு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு 3/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து வதக்குங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகா, காரம் வேணுன்றவங்க கூட 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா வதக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்துக்கோங்க. கையளவு கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை சேர்த்து அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மஷ்ரூம் இயற்கையாகவே தண்ணி விடுற தன்மை இருக்குது. நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. இப்போது ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணி செஞ்ச மசாலாவை அதில் சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச அரிசியும் சேர்த்து ஜென்டிலாக அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி அளந்த டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தலை புதினா சேர்த்துக்கோங்க. கொதி வரும்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைங்க. 2 விசில் வர அளவுக்கு. அரிசி உடையாத அளவுக்கு அதை ஜென்டிலாக கிளறி விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனி ஒன் கேன் குக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.